பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு அவருடைய நல்வாழ்விற்கு நிறைய திட்டங்களை அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் செயல்படுத்தியும் வருகின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை, அனைத்து மக்களும் விரும்புகிற ஆட்சியை, நல்ல ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் நாட்டின் கண்கள் என்று எண்ணி நம்முடைய பெண்கள் குடும்பத்துடைய தலைவியாக பொறுப்பேற்று அத்துணை பணிகளையும் காலையிலிருந்து மாலை வரை அவங்க தான் எல்லா வேலையும் செய்யணும். பணிச்சுமையை, பெண்களுடைய பணிச்சுமையை குறைக்க வேண்டும் என்று எண்ணி மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை மாதந்தோறும் வழங்குகிற அரசு இந்தியாவிலே தமிழ்நாடு தான் என்பதை இங்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெற்று மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக 2ஆம் முறையாக பதவி ஏற்பார்கள். 2ஆம் முறையாக பதவியேற்றவுடன் மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தி வழங்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் வாக்குறுதி அளித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் 8000 ரூபாய் மதிப்புடைய கூப்பன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வந்து சேரும். அந்த கூப்பனில் இருக்கின்ற பொருள்களை நீங்களே தேர்வு செய்து 8000 மதிப்புடைய பொருட்களை தரமான கடையில் தரமான பொருள்களை நீங்களே தேர்வு செய்யலாம் இந்த தேர்தல் முடிந்தவுடன் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். விடியல் பயணம், கட்டணமில்லாத பேருந்து பயணம் போறோம்ல. நம்ம என்ன கம்முன்னு இருக்கீங்க? போயிட்டு இருக்கும்ல, லேச தலையாட்டுறீங்க. இந்தியாவிலே பெண்கள் கட்டணமில்லாத பேருந்து பயணம் செய்கின்ற தமிழ்நாடு தான் என்ற நிலையை முறைச்சு நம்முடைய முதல்வர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். மாணவ செல்வங்கள், பச்சிளம் குழந்தைகள், 5ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற நம்முடைய மாணவ செல்வனுக்கு காலை உணவு வழங்குகின்ற ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலே நம்முடைய தலைவர் தான். ஆக பெரியவர்களே, தாய்மார்களே, ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் மீண்டும் தமிழகத்தை ஆண்டால்தான் தொடர்ந்து மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை அர்ப்பணிக்கின்ற முதலமைச்சராக வளம் வர முடியும் என்பதனை எல்லாம் இன்றைக்கு நாட்டு மக்கள் எண்ணி உறுதியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழக மக்களாகிய நீங்கள், குறிப்பாக பெண்கள், பரிசாக 2ஆம் முறையாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வர வேண்டும் என்று தமிழக மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் தெரிவித்து மக்களுடைய அடிப்படை தேவைகள், இந்த பெரிய சாலைகளை தார் சாலையாகவும் சிறிய சாலைகளை பேவர் பிளாக் சிமெண்ட் சந்தைகளாகவும், சமுதாய கூடங்கள் உருவாக்குவது, கழிவுநீர் கால்வாய்கள் அமைப்பது, ரேஷன் கடைகளை சொந்த கட்டணத்தில் அங்கன்வாடி மையங்களை நிறுவுவது போன்ற மக்களுடைய தேவைகளை அறிந்து புரிந்து செயலாற்றுகின்ற ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான் என்பதை இந்த நல்லெண்ணத்தை தெரிவித்துகின்றேன். பெரியவர்களே, தாய்மார்களே, என் பணி சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, முதலமைச்சராக பல பதவிகளில் என்னை நிலைநிறுத்திய பெருமை உங்களையே சாரும் என்பதை இன்றைக்கும் நான் நன்றியோடு நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக பெரியோர்களே, தாய்மார்களே, நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை மாபெரும் வெற்றி, மகத்தான வெற்றியை பெற்றுத் தருமாறு உங்களுடைய அன்போடு கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம். நல்லா சொல்லுங்க, இன்னும் நல்லா சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.